வாங்க நண்பர்களே, இங்கே பாருங்க இங்கே வச்சிருக்கோம் பாருங்க. இதுதான் பெரும்பயிர், இதுதான் பெரும்பயிர். இங்கே பாருங்க, இதுதான் பெரும்பயிர். நாங்கள் வீட்டு தோட்டத்திலே கொஞ்சமாக விரைச்சிருக்கோம். அதை நம்ம இன்னைக்கு பறிக்க போகிறோம். ஓத்துக்கோங்க. நிறைய காய்ச்சுது, ஆனால் இது விடலை. இங்கே பாருங்க, எலி வேலை, எலி தின்ட்டு போயிருக்கிறோம் ஆத்தியம். பாருங்க, இதில் காய்ச்சது பூராத்தையும் தின்ட்டு போயிட்டுது எலி. சரி, எலி இதெல்லாம் எலி தின்ட்டாங்க. செம்ம காய் இருந்தது, ஆனால் எலி தின்னுட்டாங்க. அவங்களுக்கு யார் தருவாங்க, தின்னா போகிறாங்கன்னு விட்டுறோம். பாருங்கள் பொந்து பாருங்கள், எந்த பெரிய பொந்து பாருங்கள், எலி வாழை பொந்து. இதோ அதோ பாருங்க, அவங்க சாப்பிட்டு போகிறாங்கல்ல, காயும் பசின்னு போகிறாங்க. அது உள்ளெல்லாம் காய் இருக்கும். இப்போ நம்மளுக்கு கிடைக்குது. அதே பாருங்கள், நெத்தாயிடுது பாருங்கள், காஞ்ச நெத்து பயிர் பாருங்கள். வாங்க இது பாருங்க. இதெல்லாம் நெத்தாயிடுது, நம்ம பறிக்கிறதுக்கப்புறம். இது மேலே ஒன்றை கொத்து இது எலி திங்காத வச்சிருக்கு. இதே கீழே கந்துன்னா எலி பூரா அதையும் தின்றுருப்பாங்க. இதோ பாருங்க, அந்த ஆண்டை பாருங்க. இங்கே பாருங்க, இதோ அதோ பாருங்க, இதோ ஒன்று எடுத்து பாருங்க, முத்துச்சு பாருங்க. இதை பறித்து நம்ம வச்சுருந்தீங்களா அப்படியே பச்சையாகவும் சாப்பிட்லாம். இதே பாருங்க, வேலியில் இருக்கிற குப்பை இது கடக்கு. இப்போ இது இருக்குது, எலி திங்காத இருக்குது, நம்மளுக்கு கிடைக்குது. பாருங்க, எவ்வளோ பெரிய காய் பாருங்க. நம்ம வந்து ஆர்கானிக் முறையில் நம்ம பறிக்கிறோம் இதில். அதனால் இதில் நிறைய சத்து இருக்கு. இப்போ நம்ம மருந்தெல்லாம் அவ்வளோதான் இதில் இருக்குது. மற்றபடி பூ தான் இருக்குது பாருங்கள், சங்கு இருக்குது பாருங்கள், பூ பாருங்கள், சங்கு 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 பூ இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஐயோ கீழே வந்துச்சுங்க. அது இல்லை, வாங்க நம்ம இதோட போகணும். இது பிஞ்சு எனக்கு பிடிக்கிறதுக்காக பிஞ்சு பிடிச்சிருக்கோம். தெரியும், இதை பச்சையாகவும் சாப்பிட்லாம். நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இப்படி ஒடிச்சு இங்கே பாருங்க, பயிர் தெரியுது பாருங்க. உச்சி போடுற மிளகான்னு நினைக்கிறேன். நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. இது அதை நாங்கள் முன்னாடி பறிச்சிட்டோம். அடுத்த இந்த இதை நாங்கள் பறிக்கும்போது நாங்கள் காட்டுறோம் உங்ககிட்ட. இது வந்து நாட்டு மிளகா. இதே பாருங்க, இது நாட்டு மிளகா. இங்கே வறுத்து புண்ணுக்கெலாம் நல்லது, வறுத்து புண்ணு ஆற்றும். இது நல்லா பெருசானதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு கடையல் வீடியோ போடுறோம். இந்த கீரையை பறித்து கடைஞ்சி வீடியோ போடுறோம். கிடச்சிது, தோட்டத்தில் கிடச்சிது. அதை போட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்குது நம்மளுக்கு. அதுவும் எலி பூரா கொண்டு போயிடுது. இதுதான் நம்மளுக்கு லாபம்.